ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து உப்மா ஃபால்ஸுங்கிற பிராண்ட் உள்ள எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். அண்ட் இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியான பிராண்ட் இது. ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் பின்னாடி வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இல்லை கவரில் எழுதியிருக்கு. இப்போது இந்த உப்மா ஃபால்ஸ்க்குள்ளே ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த கார்ட்போர்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நீடல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பின்னாடியே வந்து நூலும் அந்த ஃபால் கலருக்கு ஏற்ற மாதிரி நூலும் கொடுத்துருப்பாங்க. பட் இதை வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த பத்தாது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு 2 சுற்றில் நூல் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த சாரீ தான் எடுத்திருக்கேன். இந்த சாரியான ப்ளவுஸ் தான் நம்ம வந்து போன வீடியோவில் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது. அது பார்க்காதவங்க இப்போ அந்த வீடியோ பாருங்கள். இப்போது இந்த சாரியில் ஃபால் எப்படி வைக்கிறதுனா, இப்போது ஃபால் வந்து அந்த சாரீ பார்டரை விட சின்னதாக இருந்தால் ஓகே, அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த சாரீ பார்டரை விட ஃபால் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே தைச்சிட்டு மேல் வந்து ஹெம் தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சாரியில் முந்தி அடிக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாரியை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணாமல் நம்ம முந்தி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சாரியில் நீங்கள் நீட் வாக்கில் போட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளீட்டாக இருக்கும். அந்த ப்ளீட்டில் முந்தான பார்ட் இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்பி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டையாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டையாக மடிச்சுட்டு நம்ம வந்து துணியை வந்து இழுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கீழே இருக்கிற துணியை இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து துணியை வந்து ஈவனாக இழுக்கணும். இல்லை கீழே நீங்கள் இந்த கையில் கீழே இருக்கிற துணியை மட்டும் இழுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா சாரி வந்து ஒரு ஓரமாக வந்துடும். எப்படின்னா அந்த ஃபால் வந்து மேலே கீழே அடித்த மாதிரி ஆயிரும். அது வந்து ஈவனாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நிறுத்தி வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டு வாங்க. அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஸ்டிச்சாக வந்து போட்டு எடுத்துடாதீங்க. இப்போது நான் கீழே வரைக்கும் மெதுவாக சின்னதாக ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈவனாக இருக்கும். எந்த இடத்துலையுமே கட்டணட்டை இல்லை. அண்டு ப்ராப்பராக வந்து இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கீழே பார்டர்கிட்டையும் வந்து பாருங்கள், துணி வந்து அப்படி ஈவனாக வந்திருக்கு. அந்த ரெட் துணி கீழேயும் வரல, அந்த க்ரீன் துணி மேலேயும் போகல. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையும் ஏற்ற இருக்க இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம தைச்சிருக்கோம். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சாரியில் ஃபால் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சாரியோட பின்பக்கத்தில் வந்து மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஃபால் வைக்கணும். சாரியோட பின்பக்கத்தில் மடித்து அடிச்சிருப்போம். மடித்து அடித்த பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போது உங்களோட ஒரு கை ஃபுல்லாக இப்போ வர்ற மாதிரி, இந்த மாதிரி கை ஃபுல்லாக வர்ற மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் கை சின்ன கையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஃபால் வைக்கணும். ஃபாலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். சில இடத்துல ஈவனாக இருக்கும், இல்லை சில இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்தால் ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எந்த சைடு மடிக்கணும்னா, ஒரு சைடு வந்து உங்களுக்கு தையல் போட்டிருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் போட்டிருக்கும். அந்த மடித்த பகுதி தான் சாரியை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போது அந்த பகுதியிலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம சாரியை பார்த்த மாதிரி நம்ம அந்த ஃபால் வைக்கணும். ஃபால் வந்து சாரியோட பின்பக்கத்தில் தான் நம்ம வந்து வைக்கணும். முன்பக்கத்தில் தெரியாதனமாக கூட வச்சிடாதீங்க. அதே மாதிரி முந்தியும் சாரியோட பின்பக்கத்தில் தான் அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபால் கீழே வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சாரி கீழே நுனியில் வந்து ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஒட்டி வந்து தையல் போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி போடுங்க. இது வந்து வலுவலுப்பான சாரி. ஸோ நம்ம வந்து ஒரே முட்டை தைச்சிட்டு வந்தோம்னா ஒரு சைடு அந்த சாரி இழுத்துச்சுன்னா அது ஒழுங்காக நம்மளுக்கு ஃபால் வைக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் வந்து தைச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அதே மாதிரி மடிச்சுட்டு ஊசியை நல்லா இந்த கார்னரில் கொண்டு வந்து குத்திட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசியை வந்து அதுலேயே குத்தி வைங்க, துணி நகராமல் இருக்குது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுட்டை இறக்கி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதே ப்ரொசீஜரை இந்த பக்கமும் ஊசியை நகர்த்தாமல் அதை குத்தி வச்சு பண்ணணும். அதே மாதிரி மேல் சைடு ஸ்டிச் போட்டு வரும்போது துணியை வந்து தேய்ச்சி கீழேருந்து மேல் வாக்கில் தேய்ச்சி அந்த ஃபாலை வந்து தேய்ச்சி விட்டு வாங்க. ஏன்னா நடுவில் வந்து சுருக்கமோ இல்லை கேப்போ இருந்துடக்கூடாது.
இப்போ வந்து சுற்றிலும் வந்து அதே மாதிரி ப்ராசஸில் நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபாலை வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டு வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஜாஸ்தியாக இல்லை, ஈவனாக இருக்குது பாருங்கள். பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ஈவனாக இருக்குது, எந்த இடத்துலையுமே ஃபால் வச்ச அடையாளம் தெரியல. இது பார்டர் பெருசாக இருந்தனால தான் நம்ம மேலே ஸ்டிச் போட்டு எடுத்தோம். பார்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் போட்டிருக்க மாட்டோம், கையில் ஹெம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி முந்தியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. முந்தியோட பேக் சைடு மடித்து அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சைடை பார்த்த மாதிரி தான் ஃபால் வைக்கணும். இது வந்து ஒரு சின்ன டிப் தான். இப்போ வந்து வெற்றிகரமாக ஃபால் வச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி கஸ்டமர் எந்த பாக்ஸில் சாரீ கொடுத்தாங்களோ அதுலேயே வந்து நம்ம திருப்பியும் வந்து பேக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிக்கோம், தெரியும் எல்லாருக்கும். அதையும் வந்து வச்சுட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸும் நம்ம தான் ஸ்டிச் பண்ணோம். ஒரு கஸ்டமர் நம்மளோட ஸ்டிச்சிங் அளவு ப்ளவுஸையும் நம்மக்கிட்ட வந்து திருப்பி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிற ஒரு கர்வம் இருக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸி.